இன்றைக்கி வந்து காடை வளர்ப்பில் வந்து டே 3. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும்னா, நான் இடத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். நான் வெளியே ஒரு வேலையாக போயிட்டுன்றதுனால இன்றைக்கி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. எக்ஸ்டெண்ட் பண்ணாதனால என்ன பிரச்சனை ஆகிருக்குன்னா, காடை வந்து அட்லிங் ஆகிருக்கு அப்படின்னா ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த காடை இருக்குது பார்த்தீங்களா? இந்த காடைக்கு வந்து முடி எப்படி ஓட்டிகிட்ருக்கு பாருங்கள். இது பேர் தான் அட்லிங்கு. இது எதனால் ஆகுதுன்னா, நம்ம இடம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அதே இடத்துல அதில் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். ஒன்று ப்ரூடிங் வந்து பகல் நேரத்தில் கொஞ்சம் திறந்து விடணும். ஏன்னா அந்த அமோனியா ஸ்மெல்லாம் போகணும். அமோனியா ஸ்மெல் போனால் தான் அது வந்து பேர்ட்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். நான் இன்றைக்கி வெளியே போயிட்டேன்றதுனால இன்றைக்கி வெளியே வந்து இந்த ப்ரூடிங் செட்டப்பையும் கொஞ்சம் திறந்து விடலை. அதனால் என்ன ஆயிருக்குன்னா, காடை அட்லிங் ஆகிருக்கு. இடம் எக்ஸ்டெண்ட் பண்ணாதனால, வென்டிலேஷன் சரியாக கிடைக்காததுனால, ப்ரூடிங் ஓப்பன் பண்ணதுனால காடை வந்து அட்லிங் ஆகிருக்கு. இந்த தப்பை வந்து யாரும் பண்ணாதீங்க. டே 3 ஆயிடுச்சுன்னா கீழே இருக்கிற பேப்பரை எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் வச்சுருங்க. இடத்த வந்து லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். பகல் நேரத்தில் வந்து போட்டோம்னா போட்டிருக்க ப்ரூடிங் செட்டப்பில் எதனா ஒரு பக்கம் வந்து கீழே திறந்து விடுங்க. வெளி காற்று வந்தாலும் பிரச்சனை இல்லை. காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே திறந்து விடுங்க. நான் இப்போது வீடியோ ஷூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி காலையில் பண்ணியிருக்கணும், இந்த வேலையை பண்ண முடியல. நான் நாளைக்கு காலையில் வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்றதை நாளைக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வணக்கம்.